தாம்பரம் அருகே தெருநாய்கள் தொல்லை காரணமாக அதனை வளர்ப்பவர்களிடம் தட்டி கேட்டு சென்ற முதியவரை அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கிழக்கு தாம்பரம் அல்லாடி கிருஷ்ணசாமி தெருவை சேர்ந்தவர் 64 வயதான பார்த்தசாரதி இன்று காலை நடைபயிற்சிக்கு சென்றபோது அவரின் வீட்டின் அருகே நிற்க வைக்கப்பட்டிருந்த காரின் கவரை சில தெருநாய்கள் கடித்து குதறியுள்ளன. இதனை கண்ட பார்த்தசாரதி நாயை விரட்டியுள்ளார். அப்போது தெருநாய்களை வளர்த்து வரும் ஹரிஹரன் என்பவர் ஆத்திரமடைந்து பார்த்தசாரதியை சரமாரியாக அடித்தவர் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் ஹரிஹரன் சுமார் 4 தெருநாய்களை வளர்த்து வருவதாகவும் இரவு நேரங்களில் நாய்களை தெருவில் விட்டுவிடுவதாகவும் இதனால் தெருக்களில் உள்ள வீடுகளில் நாய்கள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவதாகவும் காலையில் நடைபயிற்சி செய்பவர்களை துரத்தி செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து உடனடியாக தெருநாய்களை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் அல்லாடி கிருஷ்ணசாமி ஸ்ட்ரீட்டில் ஈஸ்ட் தாம்பரம் அல்லாடி கிருஷ்ணசாமி ஸ்ட்ரீட்டில் 14/10 அல்லாடி கிருஷ்ணசாமி ஸ்ட்ரீட் F1 ஐரிஸ் ரூமில் நான் 60 வருஷமாக இருக்கேன். எங்கள் அப்பா எல்லாம் இங்கே தான் இருந்திருக்கேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸு இது தான். இன்றைக்கி காலையில் என்ன ஆச்சுன்னா, அந்த சத்யா ஃப்ளாட்ஸில் ஒரு அவங்க வீட்டு நாய் எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற காரோடைய கவரை கிழிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் கம்பை எடுத்து அதை விரட்டி விடும்போது அவங்க அந்த நாய் வச்சிட்டு இருக்கிறவங்க ஏன் நாயை விரட்டுறீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி கவரை கடிச்சிட்டு சரி ஏன் நாயை வெளில விட்றீங்க, வெளியில் விடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளங்க, இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போனோன்னா கயிறு கட்டி இல்லை செயின் போட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு மேலேருந்து இறங்கி என்னை அடிச்சிட்டாரு. அவங்களும் வீடியோ எடுத்துட்டு கையில் வச்சிருக்காங்க. என்ன நாய்? தெரு நாய் தான் அது. அது கிட்டத்தட்ட ஒரு 4 நாய் இருக்கு அந்த வீட்டில். அவங்க கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் அவங்க நாய் வளர்க்குறாங்க, அதனால நாங்கள் அப்படி தான் விடுவோம், அப்படி தான் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த தெரு ஃபுல்லா எல்லாம் எங்க போன வாரம் மக வீட்டுக்கு வந்திருக்காங்க. லேட் நைட்டு ஒரு 9:30க்கு வந்திருக்காங்க. அப்போ வரும்போது அந்த நாய் பின்னாடியே வந்திருக்கு. அவங்க மேலே பயந்துட்டு ஓடி மேலே இது மாதிரி சொல்றாங்க. வாக்கிங் போக முடியல எங்களால. நான் இது பிளைண்டா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் இங்கே தான் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். வாக்கிங்கும் போக முடியல. பின்னாடியே துரத்திட்டு வருது. அது சாப்பாட்டுக்காக கேட்டு வருதா இல்லை கடிக்கிறதுக்கு வருதான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இன்னைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என் பேர் பார்த்தசாரதி. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.